அன்பானவர்களுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது எஸ்ஏஎஸ் தமிழ் தொலைக்காட்சி. எஸ்ஏஎஸ் தமிழ் தொலைக்காட்சியில் வார வாரம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற மருத்துவர் நாமம் நிகழ்வோடு இணைந்திருக்கின்றோம். மருத்துவர் நாமம் நிகழ்வுக்கு அனுசரணை பதனி செல்வநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதியோர் பராமரிக்கும் இல்லம் மருத்துவர் நாம் நிகழ்வுக்கான அனுசரணை வழங்குவார்களோடு மருத்துவர் நாம் நிகழ்வில் வளமையாக எங்களோடு இணைந்திருக்கின்ற யாசரி ராமநாதன் அவர்கள் டென்மார்க்கில் இருந்து இணைந்திருக்கின்றார். இவர் ஒரு உளவியல் நிபுணராக பணியாற்றி ஓய்வு பெற்ற நிலையில் இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் எஸ்ஏஎஸ் தமிழ் ஊடாக இணைந்து பல ஆண்டுகளாக மக்களுக்கான ஒரு சேவையை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலே அவர் உளவியல் ரீதியாக அவர் நேராக கண்ட விடயங்களையும் கற்றுக்கொண்ட விடயங்களையும் உலகளாவிய ரீதியில் அவர் படித்து அறிந்ததன் மூலம் அறிந்து கொண்ட விடயங்களையும் என்று பல விடயங்களை இங்கே ஒரு முன்னெடுப்பாக கொண்டு வந்து உங்களுக்கான ஒரு சிந்தனையை பொறியை தட்டி விடுவதற்கும் அது மட்டுமல்லாமலுக்கு சிறப்பு குழந்தைகள் இருந்து சிறு குழந்தைகளிலிருந்து சிறப்பு குழந்தைகளிலிருந்து நடுவயதிலிருந்து திருமணமானவர்கள் என்று சொல்லி முதியோர்கள் என்று சொல்லி இப்படி பல விடயங்களை நாங்கள் எடுத்து வந்தாலும் சிறப்பாக இன்று நீங்கள் எங்களோடு இணைந்திருந்தமைக்கு உங்களுக்கு நன்றிகளை கூறுகிறேன். முதலில் வணக்கம். உங்களுக்கு நேரில் எல்லோருக்கும் வணக்கம். நல்லது. இணைந்து கொண்டிருக்கின்றோம் என்ற மீண்டும் ஒரு முறை நாங்கள் இன்று கண்ணூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்போ 30 அல்லது 40 ஆண்டுகளுக்கு முன்னம் வந்தவர்கள் வந்த காலத்தில் இருந்த சுபாவத்தில் பார்க்க இப்பொழுது அவர்களுடைய மாற்றம் மிக ஒரு உளவியல் ரீதியாக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்பொழுது பார்க்க போனால் சில பெண்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவர்கள் வந்த ஆரம்பங்களிலே மிக அமைதியாக இருந்து கொள்வார்கள். இப்பொழுது நாங்கள் ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு பிறகு பலரை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஒரு புறம் இருக்க, எங்களுக்கு இந்த கேள்வியை தொடுத்து உங்களிடம் பதிலை பெற்றுக் கொள்ள முடியுமா என்று கேட்பதற்கும் ஒருவர் கேட்டபடியால் தான் இந்த உதாரணத்தை நாங்கள் பார்த்ததையும் வைத்து அவர் கேட்டதையும் வைத்து நாங்கள் முழுமையாக பார்க்கக்கூடியதாக இருந்தால் இவர்கள் மன அழுத்தத்துக்குள்ளாகி பிடிவாத குணம் உள்ளவர்களாக இருக்கின்றார்கள். இந்த பிடிவாத குணத்துக்கான காரணிகள் இவர்களுக்கு ஏற்பட்ட மகப்பேறுகள் அல்லது மன அழுத்தங்கள் காரணமா அல்லது ஏன் இப்படியான ஒரு சந்தர்ப்பங்களில் இவர்கள் இப்படி மிக ஆக்ரோஷமாக தாங்கள் செய்வது சரி என்றும் வாதாடுவதும் பொய் கூறுவதும் என்ற ஒரு நிலைப்பாடு கூட இருக்கின்றது. இதை நீங்கள் உங்களுடைய உளவியல் காலத்தில் அல்லது மருத்துவ பணியாற்று காலத்தில் அல்லது நீங்கள் மிக ஆளுமையாக பல தகவலை படிப்பது வழக்கம். அது மட்டுமல்ல, தொலைக்காட்சியில் டெனிச தொலைக்காட்சியில் இது போன்ற விடயங்களை நீங்கள் உன்னிப்பாக கவனிப்பது வழக்கம். இதில் எதை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கின்றது இந்த விடயத்தில்? இப்ப நீங்க கேட்ட இந்த கேள்வி பிடிவாதம் அல்லது தங்கட சிந்தனைகள் இவைகளில் பிடித்தபடியில நிற்பார்கள், இறுக்கமாக நிற்கிற, அதை பற்றித்தான் நீங்க இதுல சொல்லுகிறீங்க. அதே நேரத்துல அவர்களுடைய பின்னணியை பார்க்கும்போது 30-40 வருஷத்துக்கு முதல்ல வந்தவர்கள் ஆரம்பத்துல சராசரி மக்களாக கலந்து பேசி கதைச்சு விட்டு கொடுத்து எல்லாமே செய்தவர்கள் நாள் போக அவர்கள் தங்கட கருத்துல தங்கட கொள்கைகள்ல கூடுதலாக இறுக்கமாக நுகைவுத்தன்மை குறைஞ்சு இறுக்கமாக இருக்கிறார்கள். அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு உளவியல் காரணங்களும் இருக்கா என்று சொல்லி இதுல முன்வைக்கிறீங்க. ஆனா இப்ப இந்த இதுல நீங்க கேட்கறதுல உளவியல் என்று சொல்றது மிக முக்கிய காரணங்கள்ல ஒன்று. ஆனா அது வெறும் உளவியல் காரணம் மாத்திரம் அல்ல இந்த இறுக்கமான நிலைக்கு இருப்பதற்கு. சமூகவியல் காரணம், கலாச்சார காரணம், அடுத்த அவர்களுடைய உடல்ல ஏற்படுகின்ற உயிரியல் மாற்றங்கள், அதுகள் கூட இதுக்கு மிகப்பெரிய காரணமாக அமைகிறத பார்க்கிறோம். உதாரணமாக நாங்க முதல்ல இந்த உயிரியல் என்ற விஷயத்தை வச்சுக்கொண்டு நாங்க இதுல தொடங்கலாம். உயிரியல் என்று சொல்லும் போது பயாலஜி, ஒரு உடம்பின் உடல்ல கட்டுமானம், உடம்பில உள்ள சுரப்பி நீர்கள், உடம்பின் அமைப்பு முறைகள், இவைகள் தான் அந்த உயிரியல் என்ற இதுக்குள்ள இடம்பெறுகின்றது இல்லையா?
அப்ப இந்த உயிரியல் என்ற இடத்துல வந்து இடம்பெறும் போது உதாரணமாக பெண்களை பொறுத்தவரையில வந்து உதாரணமா 45 அல்லது 50 வயது, இந்த 45-50 வயதுக்கு இடைப்பட்ட காலத்தை வந்து அவர்கள் வந்து மாதவிடாயெல்லாம் நின்று போற காலம். அந்த மாதவிடாய்கள் வந்து உயிரியல் ரீதியாக பயாலஜிக்கல் ரீதியாக அவர்களுக்கு நின்று போற காலமாக இருக்கின்றது. அப்ப அந்த நேரங்கள்ல வந்து அவர்களுடைய சுரப்பி நீர்கள், அந்த உடம்பில சுரக்கின்ற அந்த சுரப்பி நீர்கள் எல்லாம் பல மாற்றங்கள் ஏற்படுகின்றது. அப்ப அந்த பல மாற்றங்கள் வந்து அது உடல்ல எல்லா பக்கத்தையும் பாதிக்கிற அதே நேரத்துல மூளையினுடைய செயல்பாடுகளையும் பாதிக்கிறது. நல்ல உஷாரான ஒரு பெண்மை தன்மைக்குரிய சுரப்பி நீர்கள் இதுகள் எல்லாம் இருக்கும்போது அவர்கள் வந்து மிகவும் அழகாகவும் ஆர்வமாகவும் மற்றவையோட கதைச்சு பேசுற குதூகலிச்சு இருக்கிற இதுகள்ல வந்து கூடுதலாக விருப்பமுடையவர்களாக இருப்பார்கள் இல்லையோ. ஆனா இந்த 45-50 வயதுக்கு அடுத்து வர்ற காலகட்டங்கள்ல வந்து உடல்ல வந்து சுரப்பி நீர்கள் ஏற்படுகின்ற மாற்றங்களினால உடலியல் ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் அவர்கள்ட்ட பல பண்புகள் மாற்றமடைகின்றது. அவர்களுடைய செயற்பாடுகள், சிந்தனைகள், சிரிக்கிறது, கதைக்கிறது, பேசுறது, பல விஷயங்கள் வந்து அதுல மாற்றம் அடைகின்றது இல்லையா. இப்ப இந்த இதுல வந்து மிக முக்கியமாக அநேகமாக இந்த பெண்கள் சம்பந்தமான ஆக்கள் எல்லோருக்குமே தெரியும் என்னன்னு சொன்னா, இந்த மாதவிடாய் நின்ற பிறகு வந்து உடல்ல வந்து பல மாற்றங்கள், சில பேருக்கு வந்து தாங்க முடியாத வேதனைகளையும் அந்த காலகட்டம் கொடுக்கும். அவர்களுக்கு வந்து அமைதியா இருக்க இயலாது, உடம்புகள் எல்லாம் வேர்க்கும், உடம்புகள் எல்லாம் நடுங்கிற மாதிரி இருக்கும், உடம்புகள் எல்லாம் வந்து ஒரு தான் நினைக்கிறது வந்து செய்து கொடுக்கறதுக்கு வந்து ஒத்துழைக்காது. இப்படி சில குழப்பங்கள் இருக்கின்றது. அது ஆகவும் பெரிய குழப்பமாக இருக்கும்போது பல பேர் அது குடும்ப வைத்தியர்கள்ட்ட செய்து அதுக்குரிய மருந்துகள் எடுக்கலாம், அந்த மருந்துகள் எடுத்து பாவிப்பார்கள் இல்லையா. நாங்கள் அவர்களை விட்டு பொதுவான விஷயத்துக்கு, நீங்க கேட்ட கேள்வி பொதுவான விஷயத்துக்கு நாங்க வந்தோம் என்று சொல்லி சொன்னா, இந்த காலகட்டத்துல வந்து இந்த சுரப்பி நீர்கள் மாற்றங்கள், ஏன்னா உதாரணம் மூளையை பொறுத்தவரையில ஒரு மனுஷனுடைய சிந்தனைகள் செயல்பாடுகளை பொறுத்தவரையில வந்து அவனுக்கு வந்து சுரப்பி நீர்கள் என்னென்ன சுரப்பி நீர்கள் உடம்பில வந்து உற்பத்தியாகுது, அந்த அதுகளினுடைய செல்வாக்கில தான் அவனுடைய சிந்தனைகள், செயல்பாடுகள், விருப்பங்கள், வெறுப்புகள், பல விஷயங்கள் அமைகின்றது இல்லையா. நாங்கள் அதுகளை வந்து இப்ப சாதாரணமான நிலையில வந்து பார்க்கும்போது அதை அப்படி நாங்க ஊன்றி சிந்திப்பது குறைவு. அதாவது ஒரு ஆள் வந்து இப்ப இவ்வளவு கடந்த காலத்துல இவ்வளவு இன்னும் அழகா இருந்தவ, வடிவா இருந்தவ, ஒரு சமூக பண்போட இருந்தவ, ஏன் இப்ப வந்து அந்த சமூக பண்புகள் மற்றவையோட இணைகிறது குறைவு என்று சொல்லி அதைத்தான் நாங்க மேலோட்டமாக நாங்க வந்து பார்த்து பார்க்கக்கூடியதாக இருக்கிற, அதைத்தான் நாங்க கூட அதை நினைக்கிறோம் இல்லையா. ஆனா இதுகளை வந்து ஒரு வைத்திய முறையில் இப்ப நாங்க உளவியல் என்று சொல்லி உளவியல் வைத்திய இதுகளையும் இதுல நாங்க பல பேரோட வேலை செய்திருக்கிறோம். இப்ப இந்த உளவியல் விஷயங்கள் வந்து நாங்க வேலை செய்யும் போது இப்ப நாங்க வந்து அதுல வந்து கூடுதலாக உளவியல் மாற்றங்கள் வந்து இருக்கின்றது உண்மை. ஆனா அதுக்குரிய உண்மையான காரணங்களை பார்க்கும்போது அது வந்து இந்த உடலியல் ரீதியான பண்புகள், சுரப்பியல் இதுகள் உற்பத்தியாகிற பண்புகள் மிக முக்கிய காரணமா இருக்கு. அதுக்கு அடுத்த பெரிய முக்கியமாக இருக்கிறது என்னன்னு சொல்லி சொன்னா கலாச்சார தன்மையான அல்ல சமூகவியல் தன்மையான காரணங்கள். இப்ப உதாரணமாக ஒரு பெண் என்று குறிப்பிட்ட ஆண் கூட இருக்கிறேன். ஆண்களை பொறுத்தவரையில வந்து அவர்கள் வந்து நண்பர்கள் என்ற வட்டம் அவர்களுக்கு பெரிய அளவிலே இருக்கு. நண்பர்கள் என்ற பலப்பின்னல் வந்து அவர்களுக்கு வந்து தாராளமாக இருக்கிறது ஒன்று. ரெண்டாவது வந்து அவர்கள் வந்து இந்த நண்பர்களுக்காக நட்பு இதுக்காக பல நகரங்கள் போவார்கள், வருவார்கள், சுத்தி உலாத்தி திரிவார்கள் இல்லையோ. அப்ப அவர்களுக்கு இந்த தனிமை என்று சொல்றது, தனிச்சிருக்கிற என்று சொல்ற விஷயங்கள் வந்து மிக மிக குறைவாக இருக்கும் இல்லையோ. ஆனா பெண்களை பொறுத்தவரையில வந்து உதாரணமாக அவர்கள் வந்து வீட்டோடையே இருக்க வேண்டிய ஒரு நிலையில தான் கூடுதலாக பலர் இருக்கிறார்கள். அந்த நகரத்துக்கு சாமான் வேண்டவோ அல்லது சின்ன சின்ன செயல்பாடுகளுக்காக போவார்கள், வருவார்கள், எல்லாமே செய்வார்கள். ஆனா அவர்களை பொறுத்தவரையில வந்து இந்த ஆண்கள் சுதந்திரமாக நண்பர்கள் என்ற பட்டத்தோட உலாவி திரிகிற தன்மை
ஒப்பிட்டு பார்க்க குறைவு. அதுக்காக அது இல்லாமல் இங்க உள்ள பொம்பளை பிள்ளைகள் அல்ல பெண்கள் இப்போ இல்லை. இப்ப அவர்களும் வளர்ந்துட்டார்கள். அவர்களும் பல பல பின்னல் வச்சு அவர்களும் விஷயங்கள் ஈடுபடுறார். பொது விஷயங்கள்லயோ சமூக விஷயங்கள்லயோ சமூக செயல்பாடுகள்லயோ ஈடுபடுறார். ஆனா இப்ப இதுல இப்ப இந்த சமூகவியல் கலாச்சாரவியல் தன்மையில என்ன இருக்குன்னு சொன்னா, உதாரணமாக இந்த 50 வயது 60 வயது இந்த மேற்பட்ட காலங்கள்ல அவர்களை பொறுத்தவரையில தங்கட இரத்த உறுத்துக்கள் அல்லது இரத்த உறவுகள் அவைகளை நாடி சிந்திப்பது மிக அதிகமாக இருக்கின்றது. அது அந்த கலாச்சார தளத்துல அவர்களுடைய மனதில அவற்றை உடல்ல அவையிட்ட அந்த தன்மைகள் இருக்கு. அப்ப அதனால அந்த காலகட்டத்துல தங்களோட உடன் பிறந்தவையோ அல்லது தங்களோட பெற்றோரையோ அல்லது நெருக்கமான நண்பர்களையோ அல்லது பாடசாலை சேர்ந்து தங்களோட படிச்ச நண்பர்கள் நண்பிகளையோ இவர்களை எல்லாரையும் கூடுதலாக எதிர்பார்க்கிறது, அவர்களுடைய உறவுகள் நட்புகள் கிடைக்குமோ என்று சொல்லி ஏங்குறது, இப்படியான தன்மைகள் இந்த நேரத்துல கூடுதலாக இருக்கின்றது இல்லையா. ஆனா ஒரு சிலருக்கு அது கொடுத்து வைச்சவர்கள் சில வேளையில் அவர்கள் இருக்கிற நாடுகளிலேயே குறைஞ்சது ஒரு ஆளோ அல்லது சகோதரங்களோ சகோதரிகளோ அல்லது நண்பர்களோ நண்பிகளோ ஒரு 4 பேர் 5 பேர் இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. அவர்களை பொறுத்தவரையில அவர்கள் கொடுத்து வச்சவர்கள் என்னன்னு சொன்னா அவர்களுக்கு அந்த பெரிய ஏக்கங்கள் கிடையாது. அந்த இருக்கிற நண்பர்கள் நண்பிகள் அவர்களுடைய தங்களோட பல கருத்துக்களை தங்களோட சிந்தனைகள் இதுகளை அவர்கள் கலந்து பேசிக்கொண்டு இருக்கின்றார்கள். அப்ப அதனால அவர்களுக்கு அந்த தாக்கங்கள் மிக குறைவாக இருக்கும். இப்ப சிலரை பொறுத்தவரையில அவர்கள் ஒரு துரஷ்டவசமாக அவர்கள் குறைஞ்சது ஒரு தனியாகத்தான் அந்த நகரத்துல இருப்பார்கள். இப்ப அவர்களுக்கு சகோதரமோ இல்ல மற்றவர்கள் சொன்னா அடுத்த நாட்டுல இருப்பார்கள் அல்லது ஒரு 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டருக்கு தூரத்துல இருப்பார்கள். இடத்தை பொறுத்தவரையில தூரமாக இருக்கின்றது இதுகள் இருக்கின்றது. ஆனா இந்திய தற்காலத்துல இந்த மின்னணு காலம் இந்த சமூக வலைத்தளம் உள்ள காலத்துல அந்த இயக்கங்கள் வலுவலு குறைவென்று சொல்லலாம். என்று சொன்னா இப்ப இலவசமாகவே தொலைபேசியால பாவிக்கலாம், இலவசமாகவே எந்த ஊர்ல இருந்தாலும் இத்தனை 1000 கிலோமீட்டருக்கு அங்கால இருந்தாலும் அவரோட கதைக்கிறது பேசுறது பல விஷயங்களை செய்து கொள்ளலாம் இல்லையா. மின்னணு யுகத்துல மின்னியல் சம்பந்தமான உதவிகள் இந்த வாய்ப்புகள் இருந்தாலும் ஒரு ஆள் ஒரு ஒரு உடல் ரீதியாக தனக்கு அயலில ஒரு நண்பரையோ அல்ல சொந்தங்களையோ சந்திக்கிற மாதிரி இது வராது. இப்ப ஒரு சகோதரம் இருக்குன்னு சொன்னா சில வேளையில ஒரு நாளைக்கு காலையில போய் பின்னேறம் வர்றார்கள் இல்லையோ, அந்த ஒரு நாள் அங்க போய் நின்று அவர்களோட கதைச்சு பேசி சேர்ந்து சாப்பிட்டு சேர்ந்து சில விஷயங்களை செய்து கொண்டு வரும்போது அதிலே உள்ள ஆறுதல் இந்த சமூக வலைத்தளங்கள்ல சும்மா வெறும் அது வெறும் நிழல் படத்தோட கதைக்கிறதானே, நிழல் படங்கள் அங்க பேசுறது தானே இல்லையோ, உருவங்கள் அந்தது அங்க இல்லையன்னா. அப்ப அது நிழல் படங்களோட பேசுற இதுகளால அங்க அருகில உள்ளதை விட இந்த நேரடியாக சந்திக்கிற விஷயங்கள்ல இவர்களுக்கு கூடுதலான ஒரு ஆறுதலும் ஒரு சந்தோஷமும் கிடைக்கின்றது. இந்த விஷயங்கள் சமூகவியல் இதுகளாக குறைஞ்சு கொண்டு போகும்போதும் அவர்களுடைய சிந்தனைகள் அல்லது செயல்பாடுகள்ல ஒரு பெரிய ஒரு கஷ்டம் ஒன்று வருகின்றது, ஒரு தாக்கம் ஒன்று வருகிறது. இப்ப கடைசியில உளவியல் இதுக்கு நாங்க வந்தோம் என்று சொன்னா, உளவியல் காரணங்கள் இதுகளுக்கு வந்தோம் என்று சொன்னா, இப்ப இந்த வயதுகளை பொறுத்தவரையில பல பேருக்கு இப்ப உதாரணமாக இப்ப நாங்க வேலை செய்த அனுபவத்துல நாங்க பார்க்கும்போது பல பேருக்கு இப்ப முடிகள் நரைச்சு போகும், தலைமயிர்கள் இதுகள் நரைச்சு போற, அதாவது முதுமைக்குரிய அறிகுறிகள் வெளிப்படையாக தெரிய பார்க்கும் இல்லையோ. இப்ப கொஞ்சம் அதுக்கு முதல் சில பேருக்கு இங்க நிறைக்கிறேன்னு சொல்ல 35-40 கூட நடக்குது. ஆனா அது பெரிய விஷயமா இருக்கிறது கிடையாது. ஏன்னா இங்கேயோ ஒரு முடிதான் அது நிறைச்சிருக்கும் இல்லையோ. ஆனா இங்க இந்த கிட்டத்தட்ட 50, 55, 60 வயது இந்த காலகட்டங்கள் வரைக்கும் அவர்களுக்கு அரைவாசி முடி அல்லது முக்காவாசி முடி வெளியில எல்லாருக்கும் தெரியும், அவருக்கே தெரியும். ஏன் மற்றவைக்கு போவான் அவருக்கே தெரியும் இல்லையோ. அப்ப அந்த விஷயங்களுக்கு சில பேரை பொறுத்தவரையில அத ஒரு வகையாக இல்லாம பண்றதுக்கு பல மையல் பாவிக்கிறார்கள், இப்படியான விஷயங்கள் பாவிக்கிறார்கள். சில பேரை பொறுத்தவரை இல்ல எந்த வயதுக்குரிய இது இந்த வெள்ள முடியில தான் தங்கி இருக்கு, ஆனபடியால இந்த வெள்ள முடி எனக்கு இருக்கிறது என்று சொல்றது எந்த வாழ்க்கையில நான் இவ்வளவு அனுபவத்தை பெற்று வந்திருக்கிறேன் என்றதை காட்டுது. ஆனபடியால இதை நான் மூடி மறைக்க கூடாது, அதை நான் ஏற்றுக்கொள்ளணும் இல்லையா. இப்ப உதாரணமாக எங்கட ஊர்ல சொல்லுவது உண்டு,
வெள்ள முடி படைத்தவர்கள் வந்து வாழ்க்கையை அனுபவிச்சு வளர்ந்து வந்தபடியால அவர்களுக்கு இந்த நரமுடி இருக்கு. அப்ப அவர்கள் வந்து ஒரு முதிர்ச்சி அடைந்தவர்கள், அவர்கள் ஒரு பக்குவம் அடைந்தவர்கள், அப்படியான ஒரு பண்பு இருக்குன்னு. அப்ப அதனால சில பேரை பொறுத்தவரையில வந்து வெள்ள முடியல இதுகள் வந்து இருக்கிறது அவைக்கு வந்து சரியான விருப்பம், தன் தகுதியை தன்னுடைய வளர்ச்சி இந்த முதிர்ந்த தன்மையை காட்டுகிறது என்று சொல்லி அதை வச்சிருப்பார்கள் இல்லையோ. ஆனா என்னதான் இருந்தாலும் இப்படியான வயதுக்குரிய மாற்றங்கள் வரும்போது வெறும் முடிகள் மாத்திரமல்ல, உதாரணமா அவர்களுடைய தோள்கள் கூட, தோல் இதுகளும் வயது போக போக மாற்றமடைகிறது மிக கூடுதலாக இருக்கு இல்லையோ. தோல்கள் வந்து சுருங்குறதோ அல்லது காஞ்சி போறதோ, அந்த மெருகுத்தன்மை, ஒரு ஒரு நல்ல தன்மைகள் வந்து அது இழந்து போறதோ, இப்படியான தன்மைகள் வந்து இருக்கு. அதே நேரத்துல முகங்கள்லையும் கூட அந்த மாற்றங்கள் வந்து தெரிய பார்க்க. ஆனா சில நேரத்துல ஊன்றி அவதானிச்சோம் என்று சொல்லி சொன்னா அவர்கள் கதைக்கின்ற கதையில உள்ள குரலின் தைரியம் கூட மாற்றங்கள் வர்றது நாங்கள் வந்து அதை அவதானிச்சு பார்க்கலாம். இதுகள் எல்லாம் இருக்கும்போது இப்ப உளவியல் ரீதியாக இன்னும் ஒரு விஷயத்தை இதுல நாங்க கூற வேணும் என்று சொல்லி சொன்னா, இந்த வயது வந்த பிறகு பல பேருடைய சிந்திக்கும் தன்மை, அவர்கள் பேசுகின்ற தன்மை, அவர்கள் பாவிக்கின்ற வசனங்கள், மொழிகள், அதுகளையும் மாற்றங்கள் வருகின்றது. அந்த மொழிகள் வசனங்கள் எப்படி மாற்றம் வருது என்று சொல்லி சொன்னா, இப்ப கூடுதலாக பல பேரை நாங்க பார்க்கும்போது கூடுதலாக ஒருதரையும் தாக்காம பொதுப்பட பல விஷயத்த கதைக்கிறது, பொதுமைப்பட கதைக்கிறது கூடுதலாக இருக்கு. சில பேரை பொறுத்தவரையில தத்துவங்கள் இதுகளை பற்றி கதைப்பார்கள், சில பேரை பொறுத்தவரையில வந்து பக்தியலோட வந்து கதைப்பார்கள். அப்ப இதுகள் எல்லாம் வந்து ஒரு தனி மனிதர்களை தாக்குற மாதிரி இல்லாம மற்றவர்களுக்கும் அதுல ஒரு பிடிப்ப அல்லது அவர்களுக்கும் ஒரு ஆர்வத்தை கொடுக்கக்கூடிய முறையில ஒருதரையும் தாக்காம ஒருதரையும் பிரச்சனை கொடுக்காம நல்ல வடிவாக பேசிக்கொண்டு போற தன்மைகள் இதுல உள்ள இந்த வசனங்கள் சொற்கள்ல வந்து கூடுதலாக இருக்கு. அது அடுத்தது வந்து மிக முக்கியமானது. இப்ப இந்த காலகட்டம் வந்த உடனே பல பேரை பொறுத்தவரையில வந்து கூடுதலாக இப்ப சமய நம்பிக்கை யார்கிட்ட கூட இருக்கும். இப்ப சமய நம்பிக்கைகள், சமய பக்தியல் இதுகள் வந்து கூடுதலாக இருப்பவர்கள், அவர்களை பொறுத்தவரையில வந்து அவர்கள் வந்து கூடுதலாக பக்தியை வச்சுக்கொண்டு அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு இப்பவே தயார்படுத்துகிற சில செயல்பாடுகளை, சிந்தனைகளை இவைகளை செய்ய தொடங்குவார்கள் இல்லையா. அப்ப இந்த விதத்துல வந்து அடுத்த வாழ்க்கைக்கு, அடுத்த வாழ்வின் கட்டத்துக்கு இப்ப தயார்படுத்தி செய்துவார்கள் என்று சொல்லி சொன்னா, இவர்களை பொறுத்தவரையிலையும் வந்து நிஜ வாழ்வில உள்ள பல விஷயங்கள்ல இருந்து அவர்கள் விலகி போயிருப்பார்கள். நிஜ வாழ்வில உள்ள விஷயங்கள் வந்து இதெல்லாம் பொய்யான விஷயம், இதெல்லாம் முக்கியமன்றில்லை, இதெல்லாம் எனக்கு அதுக்குரிய காலங்கள் முடிஞ்சுது, இது மற்றவ இளம் பிள்ளைகள் கதைச்சு பேசி சிரிக்க வேண்டிய விடயமே ஒழிய எனக்கு காலம் எல்லாம் முடிஞ்சு நான் அடுத்த வாழ்வின் கடைசி கட்டங்களுக்கு வந்துட்டேன், வந்து கொண்டு இருக்கிறேன். இந்த இடங்கள்ல வந்து அவர்களுடைய சிந்தனை வந்து குறுகி போறது அல்லது இறுகி போறது, தங்களுக்குரிய சில தளத்தை தாங்களே தெரிந்தெடுத்திருப்பார்கள். இப்ப நான் இதுல குறிப்பிட்ட மாதிரி தத்துவம் என்றோ பக்தி என்றோ அல்லது மற்றவையை தாக்காம பொதுப்பட கதைப்பதென்றோ இப்படியான பல பண்புகள் அங்க வர்றபடியினால அவர்கள் வந்து இப்ப உதாரணமாக ஏதாவது சராசரி ஒரு குடும்பத்திலேயோ அல்ல நண்பர்கள் நண்பிகளுக்கு இடையிலேயோ வருகிற பிரச்சனைகள் எல்லாத்தில இருந்து அவர்கள் தவித்துக் கொள்வார்கள். அவர்கள் வந்து அதுக்குள்ள போய் தலையிடவோ அதுல தங்களோட கருத்துக்களை சொல்லவோ விரும்ப மாட்டார்கள் இல்லையோ. அப்ப அதுகள்ல இருந்து ஒதுக்கி கொண்டு போகின்ற இந்த உளவியல் தன்மை இருக்கிறத நாங்க வந்து சில பேச்சு வழக்கு வசனங்கள்ல வந்து அவர்கள் பிடிவாதம் பிடித்தவர்கள், அவர்கள் பிடிவாதத்தோட இருக்கிறார்கள், அவர்கள் இறுகி போய் இருக்கிறார்கள், அவர்களுக்கு வந்து சாதாரண விஷயத்துல வந்து ஒரு விருப்பம் இல்லாம ஒதுங்குறார்கள், இப்படி என்று சொல்லி நாங்க சாதாரண மொழியில பேசுறோம் இல்லையா. ஆனா அவர்களை பொறுத்தவரையில வந்து அவர்களுக்கு மனதுக்குள்ள வந்து தங்களை பக்குவப்படுத்தி கொள்ளுகிறார்கள். இப்ப எங்களோட உளவியல் வைத்தியதுகளை நாங்களும் அதுகளை வந்து அவர்களுக்கு உஷார்படுத்தி அவர்களை சொல்லிக் கொடுத்து அவர்களுக்கு அதை அந்த பக்கத்தை வளர்த்தெடுக்கிறதுக்கு உதவி செய்யறாங்க. ஆனா சராசரியாக நாங்க பேசும்போது பழகும் போது கூட அந்த வயதுக்கு வந்தவர்கள் வந்து இயற்கையாகவே
அந்த தளத்துக்கு வந்துடுறார்கள். இப்ப உதாரணமாக நான் அதுல கூடுதலாக சந்திச்சது இப்படியான வயது வந்த பெண்கள் இவர்கள் வந்து கூடுதலாக நான் சந்திச்சது வந்து உதாரணமாக இந்த ஆப்கானிஸ்தான்ல இருந்து வந்த பெண்கள், ஈரான் இதுகள்ல இருந்து வந்த பெண்கள், ஈராக், இந்த 3 நாடுகள்லையும் இருந்து வந்தவர்கள் வந்து வயது போன மக்களும் கூட அகதியாக வந்தவர்கள் இல்லையா. அப்ப அந்த வயது வந்த அந்த மக்களை சந்திக்கும். இப்ப கூடுதலாக அவர்கள் வந்து பிள்ளைகள் எல்லாம் படிப்புக்காக வேலைக்காக குடும்பத்தை விட்டு போயிட்டார்கள் இல்லையா. அப்ப அவர்கள் தான் அவரும் கணவனும் தான் வீட்டுல வந்து தனிச்சு போய் இருக்கின்ற ஒரு கட்டத்துல அவர்களுக்கு வந்து சரியான பிரச்சனை வந்து குடும்ப வைத்தியர்களோட போய் எங்களுக்கு வந்து மனதும் வந்து பெரிய பயமா கிடக்குது, இப்ப கணவனோட கூட எனக்கு இருக்க ஒரு தைரியம் இல்லாம இருக்கு, அல்லது அது இயலாம இருக்கு, மனம் வந்து இரவுல நித்திரையும் இல்லை, பசி இல்லை, கனசி, இப்படியான முறையில் அவர்களுக்கு குடும்ப வைத்தியர்களோட பேசும்போது அவர்கள் வந்து இப்ப எங்கட இடங்களுக்கு அனுப்புறார்கள் இல்லையோ, உள வைத்தியம், உளவியல் வைத்தியம் நடக்கிற இடங்களுக்கு அனுப்புற. அப்ப எங்கள்கிட்ட அவர்கள் வந்து வரும்போது இந்த பேசும்போது அவர்கள் வந்து சொல்லப்படுகின்ற இப்ப உதாரணமா இப்ப ஆப்கானிஸ்தான் அல்லது ஈரான் இதுல பல நாடுகள்ல வந்து யுத்தத்தால கடும் பிரச்சனையால கிராமங்கள், சொந்தங்கள் பலவற்றை இழந்துதான் அவர்கள் அயல் நாடுகளுக்கு போனவர்கள் இல்லையா. அப்ப அந்த அயல் நாடுகளை உதாரணமாக பாகிஸ்தானா இருக்க, ஆப்கானிஸ்தான் என்று சொல்லிக்க பாகிஸ்தானா இருக்கலாம், அல்ல துர்க்மெனிஸ்தானா இருக்கலாம், கஜகஸ்தானா இருக்கலாம், ஈரானா இருக்கு. அங்க போய் கிட்டத்தட்ட 4 வரியம் 5 வரியம் இருந்து அதுக்கு பிறகுதான் இப்ப நீங்க ஐரோப்பிய நாடுகளுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அவைக்கு கிடைக்கும் இல்லையா. அப்ப அந்த விஷயங்களினால அவர்கள் வந்து மனம் வந்து சரியா நொறுங்கி போய் உடைஞ்சு போய் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அடுத்த வந்து கன பேர் வந்து ஆண் துணை இல்லாம வாழ்ந்திருக்கிறார்கள் நீண்ட காலம். கணவன்மார் இறந்திருப்பார்கள், அல்ல கணவன்மார் போருக்கு போயிருப்பார்கள், சண்டைக்கு வந்து போயிருப்பார். அப்ப இதனால அவர்கள் வந்து இந்த வாழ்க்கையில வந்து பிடிப்பை இழந்து விட்டார்கள். வாழ்க்கையில உள்ள நம்பிக்கை, விருப்பம், இந்த விஷயங்களை இழந்து அந்த நேரங்கள்லாம் இப்ப எங்கள்ட வைத்தியங்கள் இதுகளுக்கு வந்து வருவார்கள் இல்லையா. அப்ப அந்த நேரங்கள்ல நாங்கள் வந்து அவர்களுக்கு வந்து இந்த கூடுதலாக உங்களோட வயதுக்கு உரிய மாதிரியான முறையில நீங்க சிந்திக்க வேணும், உங்களை உருவாக்கி கொள்ளணும். இப்ப பிள்ளைகள் இவர்கள் வந்தால் அவர்களோட இப்படி நீங்க கதைப்பது, பேசு, இப்படியான விஷயங்களை சொல்லிக் கொடுக்கும் போது அவர்கள் வந்து முதல்ல ஒதுங்கி இருப்பவர்கள் பேர்ந்து வந்து தங்களோட பிள்ளைகளோடையும் பேர பிள்ளைகளோடையும் மிக அழகாக இணைஞ்சு போகிறார்கள் இல்லையோ. அப்ப அந்த பேர பிள்ளைகள் என்று சொல்றது வந்து இப்ப உதாரணமாக அது எல்லா கலாச்சாரத்தையும், எங்களோட தமிழ் கலாச்சாரம் மாத்திரமல்ல எல்லா கலாச்சாரத்திலையும் வந்து ஒரு ஒழுங்குமுறை இருக்கின்றது. தங்களோட அனுபவம் எல்லாவற்றையும், அதாவது இந்த பாட்டன் பாட்டி என்று சொல்லப்படுகின்ற இந்த வயது வந்தவர்கள் தங்களுடைய பல அனுபவங்கள் எல்லாவற்றையும் இந்த பேர பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இப்ப அந்த பேர பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ஊடாகத்தான் அந்த கலாச்சாரத்தின் வேற வந்து அடுத்த சந்ததிக்கு, 3வது சந்ததி 4வது சந்ததிக்கு கடத்துகிறார்கள் இல்லையோ. அப்ப அந்த 3வது 4வது சந்ததிக்கு இதுகள் வந்து நீங்க கடத்துறது வலுவலு முக்கியமானது. உங்களோட பிள்ளைகளுக்கு நேரம் இல்லை, அதாவது பிள்ளைகள் உண்மையான அப்பா அம்மாவுக்கு நேரம் இல்லை, அவ வேலையில இருப்பின் அவைக்கு இதுகள் எல்லாம் சொல்லி கொடுக்கறதுன்னு நேரம் இல்லையானா. அப்ப அந்த இடத்தை நீங்கள் தான் இந்த வெற்றிடத்தை நிரப்போடும் முதுகல் என்று சொல்லும் போது இறுகி போய் தனியா இருந்தவர்கள் இந்த விஷயங்களை கேட்டுடனே அவர்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆர்வமும் நல்ல ஒரு விருப்பமும் வந்து அவர்கள் வந்து மிகவும் குடும்பத்துக்கு பிரயோசனமாக, தந்த பிள்ளைகளுக்கு பேர பிள்ளைகளுக்கு பிரயோசனமான ஆட்களாக நல்ல நுகைவு தன்மையோட நல்ல முன்னேற்றமாக வந்து வாழ்ந்ததை நாங்கள் வந்து என்னுடைய வைத்திய அனுபவத்துல நான் நிறைய சந்திச்சிருக்கேன். அப்ப அந்த விதமான முறையில இந்த பெண்கள் வந்து பிடிவாதம் இதுகள்னு சொல்லி நாங்க மேலெழுந்த வாரியாக சொல்லாம அவர்கள்ட்ட இருக்கிற உண்மையான திறன்களை, உண்மையான அனுபவங்களை நாங்கள் தட்டி கொடுத்து பாவிக்க இல்லையன்றதான் அர்த்தம். அதுக்குரிய வாய்ப்பை நாங்கள் கொடுக்க இல்லையன்றதான் அர்த்தம். அப்ப அதே ஒரு தடவை நாங்கள் கேட்கல. இப்ப உதாரணமாக சில பிள்ளைகளை பொறுத்தவரை நாங்கள் வந்து எங்களோட வைத்தியத்துல பார்க்க பிள்ளைகள் வந்து சொல்லுவார்கள், அம்மா வந்து திரும்ப திரும்ப தான் சின்ன வயதுல இளம் வயதுல பள்ளிக்கூடத்துல இல்ல ஊர்ல என்ன செய்தேன்ன்றதான் எங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருப்பா. இப்ப எங்களுக்கு வந்து அது தேவை இல்லையா. என்ன நாங்கள் அந்த நாட்டுக்கு போறதும் கிடையாது, அந்த நாட்டுல போய் அதே அனுபவத்தை திருப்பி எடுக்க போறது கிடையாது இல்லையோ.
அதுபடியால பிள்ளைகள் வந்து அதுல ஒரு 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 எதிர்மறையான கருத்தை வச்சுக்கிறார். அப்ப இதனாலே பல தாய்மார் தகப்பன்மார் வந்து தங்களோட சொந்த பிள்ளைகளோட கதைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையா? ஏன்னா இவர்கள் ஒரு நாங்களும் இந்த வயதுல இப்படி என்று சொல்லி தொடங்கவே இவர்கள் சொல்லி அம்மா பயமோடு அல்லது அப்பா பயமோடு இது நாங்கள் 100 தரம் 200 தரத்துக்கு மேல கேட்டுட்டோம். அதுபடியால உதவியில பிரயோசனம் இல்லை. நீங்க உங்களோட பாடல சாப்பிட்டுட்டு போய் படுங்க, உங்களோட வேலையை பாரு. அப்ப இதுகளை சொல்லும் போது இந்த மனங்கள் அல்லது இவர்கள் இந்த பெருமதி வந்து சரியாக பாவிக்கப்படையில்லை, சரியாக உணரப்படையில்லை இல்லையோ. அதனால அவர்கள் இறுகி போற வாய்ப்புகளுக்கு இடம் இருக்கு. அப்ப இதுக்குத்தான் இப்ப உதாரணமாக இப்ப இது எங்கட அகதி மக்களுக்குள்ள பிரச்சனை அந்த அல்ல. இப்ப இந்த உதாரணமா இப்ப நாங்கள் இங்க டென்மார்க் கண்டு இருக்கும் போது இங்கேயே உள்ள பெண்ணாம்பரிய பிரச்சனை. அது ஒரு அந்த வயது வந்தவர்களை வந்து பிள்ளைகளோ அல்லது பேர பிள்ளைகளோ ஒரு மரியாதை கொடுத்து கனம் பண்ணி அவர்களை பாவிப்பது அல்லது அவர்களோட இணைஞ்சு வாழ்றது. இப்ப இங்க வயதுக்கு தக்க மாதிரி தான் அவர்கள் ஒவ்வொருத்தரும் வாழுகிற இடங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு இல்லையா? அப்ப இந்த வயது வந்தவர்களை வந்து இந்த பாட்டன் பாட்டி என்ற அந்த வயதுல உள்ளவர்களை வந்து தனியான கட்டிடங்கள்ல தான் வச்சுக்கிறார்கள். தனியான இடங்களில் அரசாங்கங்களே காசு போட்டு வயது வந்தவர்களுக்குரிய இடம் என்று சொல்லி சில வேளை பராமரிப்பு, சில பேருக்கு தங்களையே தாங்கள் கவனிக்க இயலாம இருக்கிறபடியால பராமரிப்பு நிலையம் என்று வச்சுக்கிறார்கள். அல்லது அவர்கள் வந்து சுயமாக இயங்குவார்கள், சமைப்பார்கள், சாப்பிடுவார்கள் என்று அவர்களுக்குரிய இடத்தை தனியாக வச்சு அவர்களுக்கு கொடுக்குறார். அதே நேரத்தில் அவர்கள் வந்து சொல்ல பிள்ளைகளோ பேர பிள்ளைகளோ வருஷத்துல ஒருக்காவோ 2 தரமோ அல்ல முக்கியமான நாட்கள்லயோ வந்து கதைச்சு பேசுறது நல்ல மண் ஒன்று வச்சுக்கிறார்கள். ரெண்டாவது வந்து இங்க வந்து அரசாங்கமே சில ஒரு செயல்பாடுகளை உருவாக்கி வச்சிருக்கு. உங்களோட வாழ்க்கையில பட்ட அனுபவம் இங்க வந்து ஒருத்தருக்கும் தெரியாது. அந்த வாழ்க்கையில நீங்க பட்ட அனுபவத்தை ஒரு ஒரு எழுத்து வடிவமாக கொண்டு வாருங்க. அல்லது இன்றைக்கு இருக்கிற இந்த மின்சார பொருட்கள், இந்த மின்னணு பொருட்கள் கூடாக டேப் பண்ணுங்க. உங்களோட வாழ்க்கையில என்ன விஷயத்த அனுபவிச்சீங்க, என்ன விதமான நன்மை தீமை இதுகளை கடந்து வந்தீங்க, அந்த கடந்து வந்த அனுபவங்கள் உங்களுக்கு என்ன ஒரு உண்மையை சொல்லி தந்தது, அதுல இருந்து நீங்க என்ன உண்மையை கற்றுக்கொண்டீர்கள். இப்படியான விதத்துல அவர்கள் இந்த கடந்த காலத்தை வந்து ஒரு பிரயோசனமான முறையில இங்க வந்து பதிவு செய்து எடுக்கிறார்கள் இல்லையோ. அப்ப இந்த விஷயங்களை வந்து இங்க பதிவு செய்யும் போது அதை பற்றி தஞ்சை கடந்த காலத்தை பற்றி யாரோ கேட்கின, அதுல முக்கியமாக அதை பற்றி பதியின எழுதின, அதை பற்றி சிந்திக்கின என்று சொல்லி சொன்னா அந்த கதை சொல்றவர் வந்து பெரிய பெரிய ஆளாக மாறிடுறார். அவர் ஒரு பெரிய ஹீரோவை மாறிடுறாரு இல்லையோ. ஏன்னா தஞ்சை கதை வந்து இங்க பல பேர் கேட்கினேன், தன்னை தேடி வந்து கதைக்கின பேசின, அதுக்கு முக்கியத்துவம் தருவின. அப்ப அந்த விதத்துல அவர்கள் வந்து ஒரு முக்கியமான மனிதர்களாக அல்லது ஒரு கனம் பண்ணக்கூடிய மனிதர்களாக அவர்கள் ஆக்கப்படுவதனால அவர்கள் வந்து தனிச்சு நாங்க இப்ப நீங்க உங்களோட வினாவில கேட்ட மாதிரி பிடிவாதம் என்று சொல்லி ஓரங்கட்டியோ இறுக்கமாக இருக்கிற தன்மையில வந்து மிக மிக விலகி போகிறார்கள். வலு சமூக வயதுக்குரிய ஆக்களுக்கோ அல்லது இப்ப இங்க வந்து சின்ன பாடசாலை இதுகளுக்கு வந்து இந்த வயது வந்த ஆக்களை வந்து சில வேளையில அந்த பாடசாலையில இருந்து பிள்ளைகளை கூட்டி கொண்டு போவார்கள். உங்களோட பாட்டன் பாட்டி மாதிரியான வயதுல இங்க வந்து ஆக்கள் இருக்குன்னு, அவை எப்படி இருக்குன்னு, அவை எப்படி வாழ்ந்தவை என்று அவையிட்ட நீங்க கேட்கலாம் கதைக்கலாம் என்று சொல்லி இடையில போய் கதைச்சு பேசிக்க. அப்ப இதுகள் எல்லாம் வந்து அவர்களோட வாழ்வியல் மனித வாழ்வின் பெருமதியை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றது. அந்த மாதிரியான தன்மைகள் உருவாக்கப்பட்டது என்று சொல்லி சொன்னா எங்கட வயது வந்தவர்களும் அது ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம் எவரா இருக்கலாம் நல்லொரு தளத்துல அவர்கள் கடைசி காலத்தை வாழ்ந்து பிரயோசனமாக மற்றவைக்கும் சில விஷயத்தை சொல்லி தந்துட்டு போகக்கூடிய தன்மைகளை உருவாக்கி விட்டால் நன்றாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நல்ல சிறப்பு. ஒரு இந்த அழுத்தம் காரணமாக நாங்கள் பேச வழிகிட்ட மன அழுத்தம் காரணமாக நிறைய தொடர்களில் நாங்கள் இதை உரையாடி இருக்கின்றோம். ஆனாலும் இன்னும் முடிவதாக இல்லை. பல விதமான தகவல்களை நாங்கள் உங்களிடமிருந்து அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இன்னும் அறிந்து கொள்ள வேண்டிய விடயங்கள் எத்தனையோ இருக்கின்றது. அந்த வகையிலே நீங்கள் மீண்டும் மீண்டும் கலந்து கொண்டு இது போன்ற விடயங்களுக்கு பதிலளிப்பதை ஏற்று மிக நன்றியுடன் கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றி. வணக்கம். வணக்கம் உங்களுக்கு.
நல்லது உறவுகளை இதுவரை நீங்கள் பார்த்தது மருத்துவரும் நாமும். மருத்துவர் நாம் நிகழ்வுக்கான ஆலோசனை வழங்கியவர்கள் வதனி செல்வநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதியோர் பராமரிக்கும் இல்லம். மருத்துவர் நாம் நிகழ்வுக்கான ஆலோசனை வழங்கியவர்களோடு டென்மார்க் கலையகத்தின் ஒளிப்பதிவு துறையிலும் ஐயா ஸ்ரீகாராமநாதன் அவர்களை இணைத்த முறையிலும் ஐயா சேகுணம் ஐயாவும் நன்றிகளை கூறிக்கொண்டு அத்தோடு உதவியாக பணிபுரிந்த செல்வி சுமங்கலியா ஸ்ரீகாராமநாதன் அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு அடுத்த மருத்துவர் நாம நிகழ்வோடு புதிய தகவலோடு இணைந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். வதனி செல்வநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதியோர் பராமரிக்கும் இல்லம். 1000க்கு மேற்பட்டவர்கள் பராமரிக்கப்பட்டு வருகின்றனர். இல்லத்தில் தங்கி வாழ்வோர் வீடு சென்று அழைத்து வந்து நாளாந்த பராமரிப்பு, மருத்துவ உதவி, உடல் பயிற்சி, சிறந்த உணவு வழங்கல், விளையாட்டு பொழுதுபோக்கு அம்சங்கள், சுற்றுலா அழைத்து செல்லல், இன்னும் பல உதவி சேவையுடன் மிளிர்ந்து நிற்கும் முதியோர் பராமரிக்கும் இல்லம். இங்கு வந்தவர்கள் தங்கள் இல்லங்களில் வாழ்வது போல் வாழ்வது இவர்கள் முகமலர்வில் தெரிகின்றது. தொடர்புகளுக்கு கே. வதனி செல்வநாதன், லிண்டன் ஸ்ட்ராசே 16A 68 623 தொலை தொடர்புகளுக்கு 004941309913. கை தொலைபேசி 0041622051651624. முதியோர் பராமரிப்புக்கு இது ஒரு ஈழத்தமிழ் பெண்ணின் சாதனை. முதியோர் பராமரிக்கும் இல்லம்.